பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடியிருந்து ஜெபிக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கே தெரியும், ரஷ்யா நாடும் அமெரிக்கா நாடும் அணு ஆயுதத்தை வெற்றிகரமாக முடித்த நாடு. அந்த நாட்டில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த அணுகுண்டு போட்டால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கள் அனைவரும் இறக்கக்கூடும். அது மாத்திரமல்ல, 35 வருஷம் அந்த அணு ஆயுத கதிர்வீச்சுகள் மனுஷனை தாக்கும். அது காற்றில் கலந்து ஒவ்வொருடைய உறுப்புகளையும் தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இதுபோல் 2 நாடுகளும் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு போட்டி போட்டு நிற்கிறாங்க. இதற்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த அணு ஆயுத குண்டு எந்த நாட்டு மேலேயும் போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஜப்பான் நாட்டில் போட்டாங்க. அநேக மக்கள்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளுடைய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்ம ஜெபிக்கும்பொழுது அவருடைய சிந்தனையை மாற்றி அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்குற தேவனாய் காணப்படுகிறார். நாம் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் காசா மக்களுங்க மிகவும் கஷ்டப்படுறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த போர் நடக்கும்போது அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் தான் துயரப்படுவாங்க. அவர்கள் நிலை குலைந்து போவாங்க. வீடு இழந்து, சொந்தத்தை இழந்து, சொத்தை இழந்து, இப்படி அனாதையாக அகதி போல் திரிவாங்க. அது நம்ம நாட்டில் அது போல் நிகழ்வுகள் காணப்படாத இருக்கிறத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்காக நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷமாவது தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஏன்னா ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் கட்டாயமாக கிரியை செய்ய வல்லமுள்ள தேவன். நாம் ஜெபிக்கும்போது தான் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அமைதலாக தான் இருப்பார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தைனா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். நம்ம எப்பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோமோ அப்போது ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேசத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.